பரவாயில்ல. பொண்ணு என்ன படிச்சிருக்கணும்? எதுக்கு படிப்பு? நீ என்ன படிச்ச? நான் என்ன படிச்ச? நாம ஆபீஸ் வச்சு நடத்த போறோமா? என்ன அர்த்தமெல்லாம் படிச்சுக்க? சரி, பொண்ணு கலரா இருக்கணுமா இல்ல கருப்பா இருந்தா ஓகேயா? யோ, கலர் என்னைக்கு இருந்தாலும் கருத்து போயிடுறேன். கருப்பு தான் பிக்ஸ்டா இருக்க. கருப்பாவே பாரு. பொண்ணு எந்த வயசுல எதிர்பார்க்கறீங்க? வயசாயா முக்கியம்? வயசுக்கு வந்திருக்கணும், அதான் முக்கியம். அட்டேங்க அப்பா, பேங்க்ல வேலை பாக்குற பையனுக்கு இப்படி ஒரு பொண்ணை பாக்குற ஒரே அப்பா நீங்க தான் நினைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு! அநேகமா வரதட்சணை கூட கேட்க மாட்டீங்க போல தோணுது. செருப்பால் அடிப்பேன். யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? யோ, வரதட்சணை ஜாஸ்தியா வேணும், அதுதான் பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்க. நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பொண்ணு பாக்குறதுக்கு நாங்க மத்தியானம் 12:30 இருந்து 1 மணிக்குள்ளதான் வருவோம். பொண்ண வழக்கமா சாயந்தர வேலையில தானே பாப்பாங்க. சாயங்காலத்துல போட பஜ்ஜியும் சொச்சியும் போட்டு அத்துட்டுருவானுங்க. நாங்க ஃபேமிலியோட ஃபுல் மீல் சாப்பிடணும், அதுதான் லஞ்ச் டைம் பிக்ஸ் பண்றேன். ரொம்ப பெருந்தன்மையோட பேசுறீங்க. ஆமா, பொண்ணை பார்க்க இந்த ஜீன்ஸ போட்டுட்டு தான் வருவேல? கல்யாணத்துக்கு இதே ஜீன்ஸோட தான் வருவேன். ஏன்னா இது ராசியான பேண்ட், எங்கிட்ட இருக்கிறது இது ஒரு ஜீன்ஸ் பேண்ட் தான். அப்புறம் பொண்ணு பார்க்க வர்றமே அந்த ஆட்டோ சார்ஜ் பொண்ணு வீட்டுல தான் வாங்கி தரணும். எப்படி? மீட்டருக்கு மேல கேப்பீங்களா? 5 10 கேப்பேன். 5 ரூபா ஆட்டோக்காரர் கொடுப்பேன், 5 ரூபா நான் வச்சுக்கோ. அதை பத்தி உனக்கு நீ அடாடாடா, நெஞ்ச தொட்டுட்டீங்க. அதை விடுங்க. இப்போ எனக்கு என்ன கமிஷன் கொடுப்பீங்க? உனக்கு எது கமிஷன்? பொண்ணையும் பையனையும் கோர்த்து விடுறேன்ல. எங்களை மட்டும் தான் கோர்த்து விடுறியா? 2 பேர்த்தையும் தானே கோர்த்து விடுற. அங்க வாங்கிக்க. ஐயோ, அவங்க சைடுக்கு அவங்க கொடுப்பாங்க, உங்க சைடுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்கன்னு கேக்குறேன். என்ன சைடு இருக்க? எங்க சைடு தான் அவங்க சைடுல வாங்கிக்கிற. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. இதுக்கே கிருஷ்ணகிரி கிளியதா? இப்ப தர்மபுரி சேர்ந்து கிளிய போகுது பார். ஒரு 50 ரூபா விடு. எதுக்கு? என்ன நான் வெட்டி நாய் பேச உங்க வீட்டு வந்தேன்? அந்த பொண்ணோட கல்யாணத்தை பத்தி பேச உங்க வீடு தேடி வந்தேன். ஆட்டோ சார்ஜ் யாரு கொடுப்பா? இப்ப கூட அப்புறம் பொண்ணு வீட்டுல வாங்கிக்க. ஐயா சாமி, நீங்க தரகருக்கெல்லாம் தரகர். எங்க காலு அதெல்லாம் இருக்கு. வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, வெறுவாயிலே பேசிக்கிறியா? ஒரு காபி குடுத்தியா? வீட்டுக்காரி வெளியே போயிருக்கிறா. இதே பதில சொல்லி நான் எத்தனை பேர் ஏமாத்திருப்பேன். ஆமா, இதென்ன பணம் வள வச்சிருக்கியா? வாசனை கும்மன் அடிக்குதே. ஊர்ல இருந்து கொண்டாந்தீங்களா? மார்க்கெட்ல கிடைக்கிறதே இல்லைங்க. நான் வச்சுக்கிறேன். இது எப்படி ஊர்ல இருந்து கொண்டு வந்தீங்களா? இது மார்க்கெட்ல கிடைக்கும். வர்றேன். உஷாரான பார்ட்டி போல் இருக்கே. நீங்க எப்படி வந்தீங்க? ஐயோ, என்ன பிரச்சனை வர போகுதோ? ஏலக்கு தாதா, மங்களகரமான கல்யாணம் நடக்கிற இந்த இடத்துக்கு நீங்க எப்படி வந்தீங்க? கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அனுப்பிட்டு விளையாடுறீங்களா? பத்திரிகையா? ஏன் சம்பந்தி நீங்க அனுப்பிச்சீங்களா? லெக் தாதாவுக்கு பத்திரிக்கை அனுப்புறதுக்கு நான் என்ன மடையனா? அப்படி இருக்கும். என் பொண்ணு முறை பையனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். என் பொண்ணு பாலாவட்டியா போட்டுன்னு அவன் தான் அனுப்பிச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். நீ விளையாடுறது லெக் தாதா கிடைச்சாரா? இத பார், எங்க லெக் தாதா இது வரைக்கும் ஒரு கல்யாணத்தை கூட பார்த்தது கிடையாது. ஏன் உள்ள விடுறதே இல்லையா? அவர் பார்க்க போற முதல் கல்யாணம் இதுதான். வழி விடுங்கயா. ஒண்ணுங்க, தயவு செய்து காலை வைக்காதீங்க. நீங்க காலை வச்சா கல்யாணம் நடக்காது, கருமாதியெல்லாம் நடக்கும். அப்ப பணம் கொடு. எவ்வளவு வேணும்? பணம்னா எவ்வளவு கொடுப்பேன்? 50,000 தர்றேன். 50,000 போதுங்களா? போதாது, 60,000 தர்றேன். ஏயா 60 ரூபா கேட்டதுக்கு மிஞ்சின, இப்ப 60,000க்கு கெஞ்சற? ஒரு மாதிரி 1000 பேர் கிடப்பாங்க. இந்த மாதிரி தரித்திரம் பிடிச்ச கால் ஒண்ணுதானே இருக்கு. தரித்திர காலுக்கு இவ்வளவு அதிர்ஷ்டம்? ஆமா, அவ்வளவு பணத்துக்கு எங்க போவேன்? வரதட்சணைக்காக வச்சிருக்கேன். பணத்தை கொடுத்துட்டா வரதட்சணை? கடன் சொல்றேன். கடன் சொல்லுவியா? யாருகிட்ட? சம்மந்திக்கிட்ட. கடனா? என்ன இழுச்சு வாங்கி நினைச்சேன். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தானே. அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அல்பம் அல்பங்கிறான். இவன் அல்பம், இவன் குடும்பம் அல்பம், இவன் பொண்ணு அல்பம். ஆளினால் அல்பங்கிறான். அளந்து பேசு. நீ அளந்து பேசுறா? யாராவது ஒருத்தர் அளந்து பேசுகியா? என் பையனுக்கு டிபி இருந்தாலும் என் பொண்ணை கொடுக்குறேன், ஒத்துக்கிட்டேன். இவன் பொண்ணுக்கு ஆஸ்துமா இருந்தாலும் என் பையனை கொடுக்குறேன். டிபி ஆஸ்துமா ஆஸ்துமா. நடக்கிற இடத்துல ஏன் வியாதியை பத்தி பேசுறேன்? வர வர உங்க பவர் கூடிக்கிட்டே போகுது. தாதா, நீங்க வெளியே கால் வச்சதுக்கு எப்படின்னா நம்ம உள்ள போயிருந்தா கல்யாண மண்டபமே தரமாட்டோம். சர்வநாசம் சர்வநாசம், கல்யாணமே நாசம். டேய், யாரா லெக்தாதா? யாரா லெக்தாதா? வாடா. நானும் தரித்திரம் புத்தி உண்டா? ஆனா இதே தரித்திரம் உன்னை மாடி விட்டு வச்சுக்கு, என்ன நடுராட்டு வச்சுக்கு. வாடா இல்ல, ஆம்பளை வாடா இல்ல. ஏய், யாரா நீ? என்ன இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க? போடா. ஏய், கேக்குறல்ல, அச்சன் வச்சுக்க. சவுத்துல போய் பள்ளி மாதிரி ஒட்டிப்பேன். நான் ஊதுனா நீ கீழே விழுந்துறேன். ஏன்னா நான் பல் தேய்க்கிற அழக்கமே இல்ல. டேய், ஏ சிவா, அவனை விடு. ஏன் வீட்டுக்குள்ள வந்து என்னையே கூப்பிடான்னா இதுல ஏதோ விஷயம் இருக்கு. ஏய் காஞ்சிகரோடு, என்னடா சொல்றேன்டா? ஒண்ணு வரலாண்டா தரித்திரம். சாதாரண தரித்திரம் இல்லடா, மகா தரித்திரம். என்ன பெத்தவோ பெத்த உடனே குப்பை தொகையில தூக்கி போட்டா. என்ன ஒரு நாய் எடுத்து வளர்த்தது. நாயினா நல்ல நாயானது,
சொரினாடா. எல்லாரும் தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தவங்க, நான் நாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தேன். அவ்வளவு எதுக்குடா? இன்னை வரைக்கும் எனக்கு பேர் கிடையாதா? நானா என் பேரை மிஸ்டர் லுல்லுன்னு வச்சுக்கிட்டேன். பிச்சை எடுத்தா கேவலம்னு வேலைக்கு போனேன்டா. என்னென்ன வேலைக்கு போனேன்னு தெரியுமாடா உனக்கு? முதல்ல சமையல் வேலைக்கு போனேன்டா. நான் ஆக்கின சோத்தை தின்றவன் வாந்தி பேர் எடுத்து ஆள் அவுட் ஆயிட்டேன்டா. உப்பு விற்க போனா மழை அடிக்குதுடா, உமி விற்க போனா புயல் அடிக்குதுடா, வாட்ச்மேன் வேலைக்கு போனா அந்த வீட்லயே திருட்டு போயிடுதுடா, சுண்ணாம்பு அடிக்க போனா அந்த சுவரே இடிஞ்சு விடுதுடா. சரி, பிச்சை எடுக்கலாம் ட்ரெயின்ல ஏறினா அந்த ட்ரெயினே கவுந்து போகுதுடா. அவ்வளவு எதுக்குடா? இந்த கையில சோத்து எடுத்தா இந்த கை தட்டி விடுறா. இன்னைக்கு உன் வீடு தேடி வந்திருக்கேன்டா. உன் தருத்தம் பெருசா இருந்தா என்ன அடிக்கட்டும், ஏன் தருத்தம் பெருசா இருந்தா ஒண்ணு அடிக்கட்டும்டா. இன்னைக்கு நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனான்னு பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். என்னடா சொன்ன? நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனான்னு பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். சொல்லு. நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனான்னு பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். இன்னொரு சொல்லு. நீ சர்வநாசம் 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 சனியனே துணை. டெல்லியில இருந்து வந்திருக்காரு. ஓ, டெல்லி வரைக்கும் என் கால் பரவிருச்சா? நீங்க வேற அமெரிக்க ஜனாதிபதி கிட்ட இருந்து உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து செய்தியே வந்திருக்குது. சாருக்கு என்னால என்ன நாசா போனோம்? எலெக்ஷன் வருது, நாங்க தோத்து எதிர்கட்சி ஜெயிச்சிரும் போல் இருக்கு. நீங்க எதிர்கட்சியில மெம்பர் ஆயிடணும். நான் நம்புறேனா? உங்களுக்கு என்ன லாபம்? என்னடா இப்படி கேட்டீங்க? நீங்க அந்த கட்சியில சேர்ந்தா அந்த கட்சி எப்படி உருப்படும்? எவனும் டெபாசிட் வாங்க முடியாதே. சரி, நாளைக்கே உறுப்பினர் ஆயிடுறேன். அந்த அட்டை எடுத்து வா, கையெழுத்து போடுறேன். ஹலோ, அப்படியா? சொல்லிடுறேன். தாதா, நீங்க அந்த கட்சியில சேர்றேன்னு சொன்ன உடனே ஜனாதிபதி இந்த கட்சியை தடை பண்ணிட்டாரா? ரொம்ப மகிழ்ச்சி தாதா. இதுக்கு நன்றி கடனா நாளைக்கே உங்க காலை எங்க கட்சி சின்னமா ஆக்கிறேன் தாதா. போயிட்டு வரேன் தாதா. சந்தோஷத்துல விவரம் தெரியாம உங்க காலையை சின்னமாக்குறேன்னு சொல்லிட்டு போறான். சத்தியமா ஊடு போய் சேர மாட்டான். தாதா, உங்க காலை சின்னமாக்குறேன்னு சொல்லிட்டு போறானே, அவனோட பொண்டாட்டி ஆக்சிடென்ட்ல மாட்டி 2 காலும் போச்சான். வெரி எஃபெக்டிவ். யாரு? ஜப்பான்ல இருக்கிற கார் கம்பெனி மூடணுமா? சரி, நான் இந்தியா விட்டு எங்கேயும் சர்வீஸ் பண்றது இல்ல. சார் யாரு? இவருதான் ஹோட்டல் ஆரோக்கிய பவன் முதலாளி ஆறுமுகம். யாரு நாசமாக்கணும்? தாதா, என் ஹோட்டலுக்கு பக்கத்துல புதுசா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க. கூட்டம் பூரா அங்க போயிடுது. எனக்கு வியாபாரமே இல்ல. அதனால உங்க திருப்பாத்த அங்க வச்சீங்கன்னா அவன் ஹோட்டலை விட்டு மூடிடுவான். அதுக்கப்புறம் எப்பவும் என் ஹோட்டல் ஜாம் ஜாம் நடக்கும் தாதா. எவ்வளவு பணம் கொண்டு இருக்கீங்க? ₹1,00,000. அத கவுண்டர்ல கட்டிட்டு ரசீது வாங்கிட்டு போங்க. இவர் யாரு? அரசியல் தரகர். என்ன? ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். சொல்லுங்க. ஒரு நடிகர் சினிமாவிலயும் அரசியல்லயும் ரொம்ப பாப்புலாரிட்டியா இருந்துகிட்டு இருக்காரு. அவரு எந்த கட்சிக்கு ஓட்டு போட சொல்றாரோ அந்த கட்சிக்கு தான் ஜனங்களே ஓட்டு போடுவாங்க. எப்படியாவது நீங்க பெரிய மனசு பண்ணி அவருடைய பாப்புலாரிட்டியை குறைக்கணும். இந்த சூட்கேஸ் நிறைய பணம் இருக்கு, இத அட்வான்ஸா வச்சுக்கங்க. இன்னும் எவ்வளவு கேட்டாலும் தரேன். யார் அவரு? யார பத்தி யார்கிட்ட சொல்ற? ஸ்டாரா? சூப்பர் ஸ்டார். சினிமாவிலும் சரி, நாளைக்கு அரசியல் வந்தாலும் சரி, அவர் தான்டா ராஜாதி ராஜா. நான் மட்டுமல்ல, எந்த கொம்பாதி கும்பன் வந்தாலும் அசைக்க முடியாது. போடா. நிறுத்து 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 நிறுத்து. தாதா, இந்த ஹோட்டலை மூடுறதுக்கு தான் நம்ம பணம் வாங்கியிருக்கோம். தாதா, தயவு செஞ்சு உங்க திருப்பாலங்களை கீழே வச்சிடாதீங்க தாதா. யோ, நான் டிவன் சாப்பிட போறேன். உங்களுக்கு எது வேணாலும் கார்லயே கொண்டு தர சொல்றேன். உங்க கையை வேணாலும் கழுவி விடுறேன். தயவு செஞ்சு உங்க காலை கீழே வச்சிடாதீங்க தாதா. யோ, உன் ஹோட்டலை மூடுறதுக்காக தான் நாங்க ஆரோக்கியவனால்ட்ட காசு வாங்கியிருக்கோம். ஐயோ தாதா, இது கிருபானந்த வாரியா திறந்து வச்ச ஹோட்டல். அவர் திறந்து வச்ச ஹோட்டல் நீங்க மூட வைக்கணுமா தாதா? என்னது? இந்த ஹோட்டல் என் தெய்வம் திறந்து வச்சதா? எனக்கு தெரியாம போச்சியா? இரு இரு. அப்பா. ஹலோ, ஆரோக்கிய பவன். நான் தான் லெக்தாத்தா பேசுறேன். வணக்கம் தாதா. சொன்னபடி அந்த ஹோட்டலை மூட வச்சிட்டீங்களா? ஏண்டா, இந்த ஹோட்டல் என் தெய்வம் வாரியார் திறந்து வச்சிருக்காரு. அதோட மூட சொன்னேன். நீ ஏன்டா முதல்ல சொல்லல? நீ கொடுத்த 1,00,000 ரூபாயை நானே கொண்டு வந்து ஹோட்டல்ல தரேன். ஐயோ, வேணாம் தாதா. அந்த பணத்தை நீங்களே நன்கொடை வச்சீங்க. ஏண்டா, நீங்க இப்ப இங்க வந்தீங்கன்னா இப்ப சுமாரா நடந்துட்டு இருக்க வியாபாரம் கூட மொத்தமா கட்டிவிடும் தாதா. கொடுத்த ரூபாயும் வாங்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப நன்றி தாதா. நான் என்ன பண்றேன் தாதா? நீ வண்டி வேற தொட்டுட்ட. சரி, வர அமாவாசைக்கு பால் வாங்கி எனக்கு பாத பூஜை பண்ணிடு. சரி தாதா. தாதா, அட ஒண்ணுக்கு வருதியா? அது போற வழியில எங்கேயாவது போய்க்குங்க தாதா. சர்வநாசம் சர்வநாசம். இருக்கும் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் லெக் தாதாவை நமது சிறப்பு நிருபர் மீரா பேட்டி காண்கிறார். லெகு தாதா, முதல்ல டிவி ஆஃப் பண்ணி. என்னன்னா அது? லெக் தாதா பேசுறாரு, பார்க்க வேண்டாமா? லெகு தாதா மனுஷனா? அவன் தரித்திரம் பிடிச்ச வண்டி. அவனால் தாண்டி நம்ம கடையை மூடணும். அவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னா. சக்தி இல்ல, அது தரித்திரம். இப்படி எதிர்த்து பேசிதான் கடையே மூடிட்டு பேசாம டிவிய பாருங்க. இந்த நேரடி ஒளிபரப்புல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வணக்கம் லெக் தாதா. வணக்கம். சர்வநாசம் சர்வநாசம் சனியனே துணை. உங்க பேட்டிய எங்க 3 டிவில ஒளிபரப்பணும்னு எல்லா நாட்டுல இருந்தும் கடிதம் எழுதியிருக்காங்க. அதனால உங்களை பேட்டிக்கான நான் வந்திருக்கேன். ரசிகர்கள் என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ரொம்ப சந்தோஷம்.
அவங்களுக்குலாம் என் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த நேரடி ஒளிபரப்ப குடும்பத்தோட பாத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் சர்வநாசம். உங்க பாதம் பட்டாலே எல்லா இடத்துலயும் பிரச்சனை வரும். மன்னிக்கணும், பிரச்சனை வராது. என் பாதம் பட்டாலே அழிஞ்சிரும். அதனால எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுறாங்க. லெக் தாதான்னு பட்டம் வேற கொடுத்திருக்காங்க. எங்க நேயர்களுக்கு உங்க லெக்க பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? சொல்றேன். அது ஒரு பெரிய கதை. நான் பிறக்கும் போதே என் வாழ்க்கை தலையில மாறி போச்சு. குழந்தை பிறக்கும் போது தலைதான் முன்னாடி வரணும். எனக்கு கால் வந்துச்சு. என் காலை பிடிச்சி இழுத்த டாக்டர் அம்மா அந்த இடத்துல ஆட்டாட்ட கொஞ்சம் செத்து போயிட்டாங்க. எங்க அம்மா ஆசையோட பால் கொடுத்தாங்க. மகத்துல ஓங்கி ஒண்ணு விட்டேன். அவங்களும் சிவலோகம் போய் சேர்ந்துட்டாங்க. நான் நடக்க மாட்டேன்னு எங்க அப்பா ஆசையா பாத்துக்கிட்டு இருந்தாரு. என் பாதத்தை பிடிச்சு தரையில வச்சாரு. அந்த இடத்துலயே அவரும் செத்து போயிட்டாரு. நான் அனாதையா இருக்குன்னு என் தாய் மாமே ஆசையா எடுத்து கொஞ்சினார். நெஞ்சில ஒண்ணு விட்டேன். அன்னைக்கு குப்புற விழுந்தவர் தான் இன்னும் எந்திரிக்கவே இல்லை. தரித்திரம் பிடிச்சவன்னு எல்லாரும் என்ன திட்டினாங்க. ஓடினேன் ஒரு வாழ்க்கை ஓரத்துக்கே ஓடினேன். ஓரமா உட்கார்ந்தேன். குமுறி அழுதேன். யோசனை பண்ணேன். தரித்திர தேவதை கும்பிட ஆரம்பிச்சேன். அந்த தரித்திரமே எனக்கு பிளஸ் ஆச்சு. நான் எப்படி சம்பாதிச்சேன்னா, நம்ம நாட்டுல நல்லது செய்யறதை விட கெடுதல் செய்யறவன் தான் அதிகமா இருக்கான். அந்த கெடுதல் செய்யறவன் பூரா என்கிட்ட வந்தான். என் பாதத்தை வச்சு மத்தவங்களுக்கு நாசத்தை உண்டாக்குனேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, என்ன மறுபடியும் நடிக்கிறது கை குறுக்குறா வண்டியா? ஏய், இந்த பார்சல் அனுப்பணும். ஆபீஸ் வந்து அப்பா கொண்டு வளையும். அதான் வண்டிக்காரர்கிட்ட പറഞ്ഞது. இந்த 4 பார்சல் அனுப்புறதுலாம் எங்க வேலை இல்ல. புரியுதா? உனக்கு எங்க புரிய போகுது? இந்த இத்தனூண்டு பார்சல்லாம் போஸ்ட் பாக்ஸ்ல போடணும். லாரி சர்வீஸ்ல அனுப்பணும்னா பார்சல்லாம் பெருசு பெருசா இருக்கணும். இந்த எலி குஞ்சு பார்சல்லாம் நாங்க எடுத்து போக மாட்டோம். வண்டியா பார், பார்சல் அனுப்பணுன்றதுக்காக உங்க அப்பா கிட்ட சொல்லி ஆளுக்கு வச்சு அடிச்ச குடல உருவி மாலை போட்டுருவேன். யோ இந்த பாரு, நான் தனியா இருக்கேன்னு நினைச்சுக்காதீங்க. நல்லா பீமசேன மாதிரி 2 அண்ணன் என் கூட இருக்கிறான். சேர்ந்து மோதனம் ஒப்பா புதஞ்சிருவாரு. யோ வண்டி அடிய ஓடிலையோ. அடேப்பா, என்ன ஆளு படபடன்னு பண்ணிட்டு போய் புரிஞ்சுதா? കുറച്ച് മനസ്സിലായി. എനിക്ക് പറയണ തോന്നിച്ച്. എങ്ക അയാള് പറയാൻ വിട്ടാലല്ലേ? யோ இத மேஜை மேல தான் வைக்கிறதா? உள்ள இருந்து வையா. நீ போய்க்கோ. சின்ன பாண்டி, தமிழ்நாடு. இது பாஞ்சாலி போடுற மாதிரி உரு வந்துட்டே இருக்கு. செருப்பா? குண்டு இருக்குமோ? நல்லா நல்லக்கா. என்ன லாரி ரூட் மாதிரி போகுது? பிடித்தவர்னா குடம் கீழே எங்களுக்கு 3ஆம் கிளாஸே சொல்லி கொடுத்துருக்காங்க. மலையாளம் அறியிலே? தமிழ் தெரியுமா உனக்கு? ஏன் வந்து வாந்தி எடுக்கிறேன்? இப்பதான் 300 ரூபாய் எழுதேன். பத்தலையா உனக்கு? தம்பி, விதி யார விட்டது? கொல்லத்துல இருந்து லெட்டர் வந்திருக்கு. அதான் கொல்ல வந்தியா? எல்லாம் நல்ல விஷயம் தான். என்னையா புது கதை விடுற? உள்ள என்னென்ன விஷயம் இருக்குன்னு கொஞ்சம் விவரமா சொல்லவா? அடுத்த லெட்டர் இப்படி திருத்தனமா படிக்கிறியா? இது அநியாயம். ஆஹா, நீ மட்டும் கட்டின பொண்டாட்டிய வேலைக்காரின்னு சொந்த வீட்லயே வச்சிருக்கிய, இது மட்டும் நியாயமா? வாங்குற சம்பளம் உனக்கே ஆக வேண்டியிருக்கு. இந்தா 300 ரூபாய் கொடுத்து இன்லாண்ட் லெட்டர் வாங்குற ஒரே ஆள் நான்தாயா. திருச்சி அழகா எச்சப்பட்டு ஓட்டியா? இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அது எப்படி தெரியும்?
நீ பொன்முட்டையிடுற வாத்து. நான் வாத்துன்னு எனக்கு தெரியும். நீ எல்லாம் ஒண்ணு சொல்லுவா. கழுத்து இருக்காத போயா. ஏய், கேரளால இருந்து லெட்டர் வந்திருக்கு. എന്താ ലെറ്ററാ? എന്റെ അച്ഛന് സുഖമില്ലേ? பிரிச்சு பார்த்தா தான் தெரியும் உயிரோடு இருக்கிற செத்துட்டாரான்னு. டீகர் நாராயணன்ல அவர் போட்டுக்காரு. படிக்கிறேன் கேளு. அன்புள்ள சின்ன பாண்டிக்கு நாராயணன் எழுதியது. இங்கு நானும் மேனன் குடும்பத்தாரும் நலம். பவளம் எழுதிய கடிதம் மூலம்தான் நீ உயிரோடு இருப்பது எனக்கு தெரிய வந்தது. வருகிற 15ஆம் தேதி வளர்பிறை ரேவதி நட்சத்திரத்தில் உங்களுடைய சாந்தி முகூர்த்தத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று மேனன் என்னிடம் கூறினார். அப்படியா? இன்னைக்கு என்ன தேதி? 15. அப்ப இன்னைக்கு நமக்கு சாந்தி முகூர்த்தம். ആരാ എന്റെ ശാന്തി? சாந்தியா? சாந்தி முகூர்த்தம்னா ஒரு பெரிய முகூர்த்தமா? சகலத்தையும் தவிடு பொடி ஆகிற முகூர்த்தம். അയ്യോ അമ്മേ. ஐயோ பார், இன்னைக்கு நமக்கு சாந்தி முகூர்த்தம். வைக்க போற பக்கத்துல இருக்கிற மாட்டு தொழுவம்ல அங்கதான் நான் வைக்க போற பெட் மாதிரி ஆக்கி வைக்கிறேன். மாட்டு தொழுவம் மறந்துடாத. എവിടെ എവിടെ? மாட்டு தொழுவம் மே பால்லாம் கறப்பாங்களே. சிரிக்காத. ஏசுநாதரே மாட்டு தொழுவம் தான் பிறந்திருக்காரு. மறந்துடாத. 10 மணி ராத்திரி கண்டிப்பா வந்துடுற. என்ன சாணம் கொஞ்சம் நேரம் சென்ட் போட்டு வந்துரு. தூங்கிடாத. ஏய், என் படுக்க உனக்கு சாப்பாடா? இவன் ஹஸ்பண்ட் கிட்ட போ. என் ஒய்ஃப் வரப்போ அப்ப போ. மலையாளத்து பொண்ண மலையாளம் பேசித்தான் மடக்கணும். அம்மா, அம்மே, அப்பா, அப்பே, அப்பான்னா அச்சன், அக்கா, சேச்சி, தங்கச்சி, சீச்சி. அப்படி இல்லையே. வேலைக்காரி, பணிக்காரி. வேலைக்காரி, பணிக்காரி. வேலைக்காரி ஆனாலும் நீ எனக்கு பிரியமான பெண். പണിക്കാരിയാണാലും നീ എന്റെ ബോണവല്ലി. പണിക്കാരി പ്രേമമ്മേ, ഞാൻ നിന്നെ പവളക്കുന്നു, പ്രേമിക്കുന്നു. പണിക്കാരിയാണാലും നീ എന്റെ മോണവല്ലി. കടലിനക്കര പോനോരേ, കാണാം പൊന്നിനെ പോനോരേ, പോയി വരുമ്പോൾ എന്ത് കൊണ്ടുവരും. ഇവയാ ഇന്നും വരല? இவனுக்கு ரூம்ல வேலை கறியுது. ஒருவேளை ஏடா குடும்பம் ஏதாவது. சச்சா, அப்படிலாம் ஒண்ணு இருக்காது இல்ல. பாரு, நம்ம அபிப்பிராயம் யாருக்கிட்டலாம் கேட்க வேண்டியதா இருக்கு. ஒய்யாரே ஒய்யரே ஒய்யா, ஒய்யாரே ஒய்யாரே ஒய்யரே ஒய்யா. பவளம், என்னது திடீர்னு உனக்கு எங்க அம்மாவுடைய குரல் வந்துருச்சு? அம்மா, என்னம்மா? எங்கடா இந்த நேரத்துல? இது 30 நாட்களில் மலை மலை. 30 நாள்ல மலை ஏற போறேன்றியா? இல்லம்மா, 30 நாட்கள்ல நான் மலையாளம் கத்துக்கிறது எப்படி அப்படிங்கறத பவளத்திட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். உனக்கு தமிழே ஒழுங்கா பேச தெரியாது, மலையாளம் வேறயா? அம்மா, நான் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அப்படியா? இன்னும் நான் சொல்லவே இல்லை, அதுக்குள்ள ஆச்சரியப்படுறீங்களே. அம்மா, உதவாக்கற புறம்போக்கு ஒண்ணு தெரியாத முண்டா அப்படின்னு நீங்க என்ன திட்டுவீங்களே, அதை மாத்துறதுக்காக உலகத்துல உள்ள எல்லா பாஷையுமே கத்துக்கிட்டு மேதைன்னு பேர் எடுக்க போறேன். முதல்ல மலையாளத்துல ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது, പ്രിയസഖി, രാത്രികൾ നിനക്ക് വേണ്ടി ഇതോ ഇവിടെ വരെ ആരുണ്ട് ഇവിടെ ചോദിക്കാൻ കൊച്ചു കൊച്ചു തെറ്റുകൾ. சத்திரத்தில் ஒரு ராத்திரி வாடகைக்குள் ஹிருதயம் அம்மே, மாமனாரின் இன்பவெறி. அதே போல சேலத்துல மாமனாரின் நியாயமான இன்பவெறி. சபாஷ் சபாஷ், ரொம்ப நல்லா பேசுற கண்ணா. நீங்க நல்லா பேசுறேன்னு சொல்லிட்டீங்க. இதையே மலையாளம் நல்லா பேச தெரிஞ்ச ஒரு பொண்ணுடைய வாயால நல்லா பேசுறான் அப்படின்னு சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்காகத்தான் அங்க போறேன். இப்படி வா, இங்க வாமா. என்னம்மா? இங்க வா கண்ணா. எங்க இப்படி காட்டு. என்னம்மா? அம்மா, வலிக்கணும். ஞான் பொழைச்சு. அம்மா, இல்லம்மா. நீ கதவு மூடிட்டு படு. தூக்கம் வருது. முதல் நாளே தூங்கிட்டு அப்ப நம்ம பேரே கெட்டு போயிருவேன். மணி என்ன இருக்கும்? 12.
அங்க என்ன சத்தம்? ராத்திரி நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? மடியில மாத்திரை வச்சிருந்த கீழே வந்துருச்சு. அது எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கிறேன். இது வயசான காலத்துல அப்பாவால குனிஞ்சு நிமிர்றது சிரமமா இருக்குமே அப்படின்னு நான் ஒத்தாசை பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. பெரிய பாண்டி இங்க வா. என்னம்மா? காலையில வயலுக்கு எருவடிக்கணும். ராத்திரி நேரத்துல மாத்திரை ஒண்ணும் தேட வேண்டாம். சீ, போய் படுங்க. போய் படு போய் படு. இங்க யாரும் இல்லையப்பா. ஏன்பா? அண்ணன் ஒருத்தன் வருவான். உன்னை கேரளா கூட்டு போறேன்னு சொல்லுவான். எல்லாம் என் செட்டப் தான். ஒண்ணும் பயந்துடாத. எந்த கொல்லுக்கு போனோம்? சொர்க்கத்துக்கே போக போறோம். அதுக்கு அவளா வெக்க புடிங்கி போட்டுக்கிட்டு இருக்கிறியா? பாவம். புடுங்குற கை புண்ணா இருக்குமே. நீ விடு, நான் புடுங்குறேன். நான் புடுங்காததா? மாமா, இது எனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா நல்லா. நெல்ல மாமா, அத்தை விளக்கேத்து சொன்னாங்க. ஓடு சொன்ன என்ன சொல்ற? விளக்குக்கு திரி போடணுமே மாமா. திருச்சி போட வேண்டியதானே? எனக்கு திரிக்க தெரியாது மாமா. இப்படி வச்சு இவ்வளவுதான். இவ்வளவுதானா? நீ பொம்பளை மாதிரி நடந்தா இதெல்லாம் தெரியும். இப்படி இரு. எதுக்கு ஜெட்டு மாதிரி பறக்குற? என்னது ஜெட்டியா? ஜெட்டு மாதிரி சொன்னேன். திக்குனுச்சு. நான் கிளம்புறேன். ஐயோ இரு மாமா, 2 விளக்கு ஏத்தணும். 5 5 10. சரி சரி, ஒரு பந்தயம். நீ 5, நான் 5. யார் ஃபர்ஸ்ட் திரிக்கிறான்னு பாப்போமா? இப்ப தேவையா? புடி மாமா. என்ன மூடு. நீ தானே இருக்கா? உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் மேலதான் எனக்கு நம்பிக்கை இல்ல. ஐயோ வரல மாமா. இந்த 5 திரி ரெடி. விளக்க ஏத்து. இத போத்து. பால் பாண்டியா, நாயனோ வா வா. அடே, உன்னை பெத்த அப்பண்டா. ஆர்வத்தை செருப்ப காட்டாதடா. போட்டுறா. அப்பா எப்படி இருக்கீங்க? இன்னும் கோவணத்தோட தான் இருக்கேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வேட்டி கட்டணும். வேண்டாம்பா. நம்ம கிராமத்தோட நாகரீகம், கலாச்சாரம், பண்பாடு இது எல்லாமே நீங்க கட்டியிருக்கிற இந்த கோமணத்துல தான் இருக்கு. நீங்க மட்டும் உங்க கோமணத்தை அவுத்துட்டீங்கன்னா நம்ம பண்பாட்டையே அவமதிக்கிற மாதிரி ஆயிரும். அப்ப இந்த கோவணத்துல நம்ம கிராமத்து பண்பாடே இருக்குங்கிற? ஆமாப்பா. எங்க அப்பா கோவணம் கட்டிக்கிறாரு, நான் வருத்தப்படுற பையனே கிடையாது. எங்க அப்பாவும் கோவணம் கட்டிக்கிறாரு, மார்தட்டி சந்தோஷப்படுற வீர திருமகம்பா நானு. ஏண்டா பொட்டி பொண மாதிரி கணக்குதே. எல்லாத்தையும் சில்லறையா மாத்தி கொண்டாண்டியா? வீதியிலேயே கேக்குறியா? வா வா போய் பேசுவோம். அலையிறப்பா. என்னடா இது? பாயெல்லாம் பட்டணத்துல இப்ப பேப்பர்ல பண்றாங்களா? பாய் இல்லப்பா, உங்க பாய் பால் பாண்டியன் இந்த கிராமத்துல ஆரம்பிக்க போற பிரம்மாண்டமான எருமை பண்ணை திட்டம். இந்த திட்டத்தை விளக்குறேன், கேட்டுங்க. இதுதான் என்னுடைய 1000 எருமைகளை கட்டி வைக்கக்கூடிய எருமை தொழுவம். இதுதான் பால் தொட்டி. நீங்களாம் தண்ணி தொட்டி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க நான் ரோடு போட போறேன். இது வழியா தான் வேன்ல மெட்ராஸுக்கு பால் போக போகுது. இது என்னுடைய ஆபீஸ். இது என்னுடைய சீட்டு. அங்க கஜானா. லைனா ஒரு 7 பொண்ணுங்களை வேலைக்கு சேர்க்க போறேன். என்ன அப்பப்ப டைப் படிக்கணும் பாருங்க. வாய பொழக்காதப்பா. அவங்க பக்கத்துலயே உனக்கு ஒரு நாள் கழிப்பு போட்டு தரேன். அதானே கேட்டேன். என் மவனாச்சே. ஏண்டா கண்ணு, அந்த 1000 எருமையும் பின்னால வருதா? இனிமேதான் வாங்கணும். ஓ, நம்ம ஊர் சந்தையில எருமையெல்லாம் சல்லிசா கிடைக்கும்னு பணத்தை பொட்டியில கொண்டாண்டியா? என்னடா அது, பணத்தை எடுப்பேன்னு பார்த்தா நீ நாடகத்தில் நடிச்ச போட்டோ காமிக்கிற. அப்பா இது போட்டோ இல்ல, நான் படிச்சு வாங்கின பட்டம். இத மட்டும் பேங்க்ல காமிச்சா போதும், லட்ச லட்சமா என் பேர்ல கொடுப்பாங்க.
ஓ, நீ பட்டணத்துல பேங்க்ல பணத்தை போட்டு வச்சுட்டு நம்ம ஊர்ல வந்து வாங்கிக்கிற. நீ செய்யறது நியாயம் தான். வழிப்பறிப்பு அதிகமா தான் இருக்கு. நீங்க கிராமத்திலே இருக்கிறதால அரசாங்கம் போடுற திட்டங்கள்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் வேலை கிடைக்கல கவர்மெண்டே குத்தம் சொன்னா எப்படி? அரசாங்கத்தோட சுய வேலை வாய்ப்பு திட்டத்தின் பிரகாரம் என்ன மாதிரி பட்டதாரி இளைஞர்கள்லாம் இப்படி எருமை பண்ண ஆரம்பிச்சா கவர்மெண்ட் அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அதை நம்பித்தான் நம்ம ஊர் பேங்க்ல கடன் வாங்கி ஒரு 1000 எருமையை வச்சு எருமை பண்ண ஆரம்பிக்கிறத நான் முடிவு பண்ணிருக்கேன். அப்போ எல்லாமே கடன் தானா? எனக்கு பயமாவே இருக்குப்பா. பயப்பட வேண்டியது நாம இல்லப்பா, நம்ம கடன் கொடுக்குற பேங்க்காரன். அப்போ கடன் வாங்குறது சரிங்கிற? நான் சொல்லப்பா, ஒரு இங்கிலீஷ்காரனே சொல்லியிருக்கான், ஒரு மனிதன் எவ்வளவுக்கு அவ்வளவு கடன் வாங்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவனுடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே இருக்கும். ஒருவனது கடன் தான் அவனது உயிருக்கே பாதுகாப்பு. அது எப்படிடா? கடன் கொடுத்தவன் திருப்பி கொடுக்கலன்னா குத்திர மாட்டான்? நிச்சயமா குத்த மாட்டான். ஏன்னா அவனோட பணத்தை நம்ம கிட்ட இருந்து எப்படியும் திருப்பி வாங்கினதுக்காக வேற எவனாவது குத்த வந்தாலும் இவன் ஓடி வந்து தடுப்பான். தடுக்கும் போது குத்து அவன் மேல விழுந்துட்டா நமக்கு பிரச்சனை முடிஞ்சு அசலம் கட்ட தேவையில்ல. இதுல மட்டும் நான் முன்னுக்கு வந்துட்டுன்னு வச்சுங்க, எல்லாருக்கும் வட்டியோட சேர்த்து ஒரு எருமையை போனஸா கொடுத்துருவேன். என்னண்ணே எப்ப வந்தீங்க? படிப்பெல்லாம் முடிச்சிட்டீங்களா? படிச்சது மட்டும் இல்லமா, பிளானோட வந்திருக்கேன். நீங்க எப்ப வருவீங்கன்னு பெரியப்பா கனவா கண்டுட்டு இருந்துச்சு. ஏப்பா அப்படியா? பெரியப்பா, அண்ணன் வேட்டி சட்டை வெள்ளையா இருக்கிறத பார்த்தா ஏகப்பட்ட சம்பாரிச்சிருக்கும் போல தெரியுது. அது கஷ்டப்பட்டு சம்பாரிச்சத நீ வீணா ஊர்க்காரங்களை கடன் கொடுத்துறாத. ஏன் பாப்பா, நான் பட்டணம் போகும்போது நீ எப்படி இருந்தியா, இப்ப திரும்பி வரும்போது அதே மாதிரி இருக்க? உன் சவப்பு தோலுக்கு இந்நேரம் ஊர்ல எவனா அவசரப்பட்டு தாலி கட்டிருப்பான்ல நினைச்சேன். எங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எருமத்தோல் எல்லாம் இருக்குது. பத்தாதுக்கு உன் கூட்டாளி பரமேஸ்வரன் பண்ண மாதிரி 4 பேர் பண்ணா ஊர்ல எவளுக்கும் கல்யாணமே நடக்காது. ஆமா, மறந்தே போயிட்டேன். பரமேஸ்வரன் இப்ப என்ன பண்றான்? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். பரமேஸ்வரன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு சொன்ன பிறகு நீங்க தாலி கட்டினீங்களா, இல்ல உள்ளுக்குள்ள உங்களுக்கு அப்படி ஒரு சபலமா? நீ அவன் கூட்டாளி தானே, அவன் புத்தியில பாதியாவது உனக்கு இருக்காது. நான் ஒன்னும் அர்த்தம் இல்லாம கேட்கல. பெரியவன் கட்டிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே வீட்டுல ஒருத்தன் சின்னவன் இருக்கான்ல, அவன் ஞாபகம் உங்களுக்கு வரல? ஏன்பா, நீ அவனும் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒன்னா படிச்சவங்க. அவனை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் என்கிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்கறியா? உட்காரு. நீ ஊர்ல இருந்து வந்திருக்கிற, எப்ப வந்த சௌக்கியமான ஒரு வார்த்தை கேட்காம போயிட்டு இருக்கிறானே. 6 அறிவு மனுஷன் மாதிரியா போறான், 5 அறிவு ஜீவராசி மாதிரி போறான். என்ன தெரியல? என்னையே உனக்கு அடையாளம் தெரியலனா இன்னும் உனக்கு அந்த வியாதி சரியாகலன்னு தான் அர்த்தம். டேய் பால் பாண்டி, எப்படா வந்த? ஊருக்கு போனது என்ன மறந்துட்டியா? ஒரு லெட்டர் கூட போடுறது இல்லையா? லைப்ரரி நண்பனை கண்டுக்கவே மாட்டியா? எங்க என்ன நேர்ல பார்த்தாவே நான் தானே கண்டுக்கிற உணர்ச்சி உனக்கு இல்ல. இதுல நீ லெட்டர் போட்டா என்ன பார்க்க போறியா? ஆமா, உன்னை அடிச்சாதான் சொர்ணம் வருமே, அந்த வியாதி உன்னை விட்டு இன்னும் போகலையா? இல்லையே, வியாதி தீர்வுன்னு பார்த்தா முத்திருச்சு. வெக்கத்தை விட்டு சொல்றேன், யாராவது விளையாட்டுக்கு முதுகுல அடிச்சா மூத்திரம் வந்துரு தெரியுமா? ஐயோ, இப்படி போயிட்டு இருந்தா எப்படி? யாரையா லவ் பண்றியா? இல்லப்பா. ஏண்டா? அடிச்சாதான் எனக்கு எந்த உணர்ச்சியுமே வரும்னு தெரிஞ்ச நீயே என்னை லவ் பண்றியான்னு கேட்கலாமா? அப்படின்னா உனக்கு இந்த ஜென்மத்துல காதலே கிடையாது. அது எதுக்குடா உன்னைய பாத்துட்டு இருக்கு? அந்த பொண்ணு இப்ப மட்டுமா பாக்குது? நான் லைப்ரரியில சேர்ந்ததுல இருந்து பாக்குது. அந்த பொண்ணு ஏன் பாக்குது, எதுக்காக பாக்குது தெரியல. எனக்கு என்னமோ பண்ணணும் போல தோணுது, ஆனா என்ன பண்றதுன்னா தெரியலப்பா. என்ன பண்ணணும் அதுகிட்டே கேட்டு வரேன். அது சரி, நீ அவனுக்கு ஏத்த ஆள் தான். தபாருமா, நீ இப்படி நின்னு பாத்துக்கிட்டே இருந்தா உனக்கு வயசாகுமே தவிர வேற ஒண்ணும் நடக்காது. அப்படி பார்வையிலேயே காதல் வர அளவுக்கு அவன் ஒன்னும் அவ்வளவு மென்மையானவன் இல்ல. நீ என்ன பண்ற, நேரா கிட்ட போய் பல்லீர்னு ஒரு அடி கொடுக்குற. அப்பவாவது அவருக்கு உணர்ச்சி வருமா? அதுக்கு மேல உன் அதிர்ஷ்டம். முதுகுல அடிச்சா என்ன வரும்னு தெரியாம அடிச்சு விட்டிய பெண்ணே. தண்ணி லைப்ரரி பாத்ரூம் பண்ணிட்டியா?
வாசக நண்பர்களே மன்னிச்சிருங்க. மன்மதலீலையை வென்றார் உண்டோ? கும்பிடுறேங்க. யாரு? தம்பிதாயா? என்னப்பா அனாவசியமா ஒரு வீட்டுக்கு வரமாட்ட? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, உங்க பொண்ணு சரோஜா எங்க லைஃப்ல புக் வாங்கிட்டு வந்தாங்க. தேதி முடிஞ்சு போச்சு, வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஆஹா, அடியே சரோசா, என்னம்மா? ஏதோ புஸ்தகம் எடுத்துட்டு வந்தியா? தேடுன கிடைக்கல. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் போய் உள்ள. அடி என்னப்பா நீ விளையாட்டு பிள்ளையா இருக்கியே? பொம்பளை பிள்ளைங்களை கண்டால குனிஞ்ச தலை நிமிர மாட்ட? போ, நல்லா தேடி பாரு போ. என்னப்பா ஒதுங்குற? நீங்களும் ஒரு காலத்துல பொம்பளை பிள்ளை தானே? ஆமா ஆமா, பைத்தியக்கார பிள்ளை இந்த கடைகாலத்துல. வாங்க. சரோஜா, புஸ்தகத்தை தேடுமா? நான் ஓங்கி முதுகுல அடிச்சப்போ வலிச்சுதா? எனக்கு வலிக்கல. நிஜமா? நிஜமா தான். நீ அடிச்சதும் ஒரு பாசம், ஒரு கிளுகிளுப்பு எல்லாமே வந்துருச்சு. விளையாடாதீங்க, அடிச்சா கோபம் தானே வரும். நீ வேணா ஒரு தடவை அடிச்சு பாரு. அடிச்சிருவேன். அடி, கில்லு, பராண்டு, குத்து, அதுலதான் சுகம். பாத்ரூம் போட மாதிரி பெட்லயும் போயிடாதீங்க. இங்க பாடா, புஸ்தகம் வாங்குறேன் சொல்லிட்டு போட போட்டு அமுக்குற. என்ன பார்த்து அவர் அடிக்காதீங்க, நானே அடிக்கிறேன். ஏன்டி அவனை மடி மேல படுக்க வச்சுக்கிட்டு நீ அடிக்க வேண்டாம், நான் தான் அடிப்பேன். அதுல ஏகப்பட்ட விவகாரம் இருக்கு. விவகாரம் இருக்குடி, விவகாரம் இருக்கு. இவ அண்ணங்காரன் இருக்கானே, அவன் தாலி கட்டாதனே, அவனுக்கு இவன் தம்பி தானே. அத்தை, எங்க அண்ணன் போடாத 3 முடிச்சு சேர்த்து 6 முடிச்சா போடுறேன். சத்தியமா? சொல்ல. நீங்க சொல்லுங்க. நீ சொல்லு. நீங்க சொல்லுங்க. ஏன் இப்படி எல்லாம் அடிச்சுக்கிறீங்க? எங்களுக்கு அடிச்சுக்கிட்டா தான் காதல் வரும். அப்படி ஒரு கதை இருக்கும். நீ சொல்லு. நீங்க சொல்லுங்க, ஏதாச்சும் பண்ணுங்களேன். கொன்னுடுங்க கொண்டாமா. நீங்க சொல்லுங்க. எப்படின்னா முதல் ராத்திரி எப்படியோ? நான் தாலி கட்டிட்டு வந்திருக்கேன். வலிக்கடா மாதிரி நிக்கிறிய தெரியுது. ஆனா பிரதர், இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் தூரம் பார்க்கும் போது கிண்டலா இருக்குமா தவிர, நாமளே மாப்பிள்ளைய உட்காந்து பாக்குறப்ப தனி சுகமே இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தனோ அதான் இப்ப வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் அதிகம் படிக்காதவன், நீங்கெல்லாம் நிறைய படிச்சவங்க. நல்லதா ஒரு 4 வார்த்தை சொல்லுங்களேன். நல்லதாவா? சொல்றேன். மாடுகளுக்கு லாடம் கட்டுறத அதிகமா வேலை வாங்கத்தான். அதே மாதிரிதான் பொம்பளைங்களுக்கு தாலி கட்டுறதும். மாடுகளுக்கு புரியறதில்ல எதுக்காக லாடம் கட்டுறாங்கன்னு, அதே மாதிரி பொம்பளைங்களுக்கும் தெரியறதில்ல எதுக்காக தாலி கட்டுறாங்கன்னு. போதுமா? ஆளுக்கு ஆஸ்பத்திரி தானே? எனக்கு என்னங்க தெரியும்? அது சரி, உனக்கு கல்யாணம் ஆகல? இல்ல என்னங்க வண்டி எங்கே நிறுத்திட்டீங்க? சந்தைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு வந்தலான்னு பாக்குறேன். என்னடி அப்படி வாய் பொழந்துட்ட? இதெல்லாம் ஏற்கனவே சொன்னதானே, இந்த குழந்தை குட்டி தொந்தரவுலாம் எனக்கு பிடிக்காதுன்னு. சொன்னதாங்க. அதுக்காக என்ன அதுக்காக? ஊர்ல குழந்தை குட்டி பெத்தவங்க எவன்டி நிம்மதியா இருக்கான்? உனக்கு யாராவது தெரிஞ்சா சொல்லு பாப்போம். உங்க அப்பா அப்படி நினைச்சிருந்தாருன்னா நீங்க எப்படிங்க? அவர் நினைச்சது இருக்கட்டும், இப்ப நான் நினைக்கிறதா முக்கியம். இப்ப இருக்கிற குழந்தைங்களே இந்த நாட்டுக்கு அதிகம், இன்னும் 100 வருஷத்துக்கு தாங்கும். ஏண்டா பாண்டிய, பேங்க்ல போய் ஆபீசரையும் பார்த்தாச்சு. அவர் கடன் கொடுக்கறேன்னு சொல்லிவிட்டாரு. சந்தையில இருக்கிற அத்தனை எரும மாட்டுங்களையும் ஒன்னா சேர்த்து விட்டான். அவ்வளவு சாணிகளா போட்டுக்கிட்டு நிக்குது. மாட்டுக்காரனோ நம்ம நம்பி வந்திருக்கானுவ. பேங்க்காரன் பணத்தோட வருவாரா வரமாட்டாரா? ஏப்பா நம்ம என்ன சேர்த்துக்கிட்டே கடன் கேட்டிருக்கான், வருவானா வரமாட்டானு பயப்படுறதுக்கு. நமக்கு வரப்போற பணம் எங்க இருந்து வரப்போகுது தெரியுமா? கவர்மெண்ட் கஜானால இருந்து நேரா பேங்க் போய் பேங்க்ல இருந்து இங்க வரப்போகுது. கவர்மெண்ட்ல பட்டதாரிகளுக்காக பண்ற உதவியில இந்த 1000 எருமாடுலாம் மிக சாதாரணம்பா. வணக்கம் சார். நீங்க ஏன் பேங்க்ல ஆபீசரா இருக்கீங்கன்னு உங்க சின்சியாரிட்டில இருந்தே தெரியும் சார். தம்பி, அன்றைக்கே ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இந்த பட்டதாரி உதவி திட்டத்தின் கீழ் கவர்மெண்ட்ல 90% கடன் கொடுக்குது. நீங்க
10% உங்க சொந்த மூலதனத்துல இருந்து போடணும். என்ன சார் இவ்வளவு பெரிய குண்டை போடுறீங்க? இப்ப திடீர்னு அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? என்ன தம்பி, நீங்க இவ்வளவு பெரிய திட்டம் போட்டிருக்கீங்க, உங்ககிட்ட 100 ரூபாய் கூட இல்லையா? 100 ரூபாயா? 10%க்கு 100 ரூபாய்னா அப்ப எனக்குன்னா நீங்க 900 ரூபாய் கவர்மெண்ட்ல கடனா கொடுக்க போறீங்க? ஆமாப்பா, நம்ம கவர்மெண்ட் கண்ணுக்குட்டி இல்லாத ஒரு எரும மாட்டை வாங்க 900 ரூபாய் கடனா கொடுக்குது. உங்க மூலதனத்துல இருந்து 100 ரூபாய் போட்டு ஒரு கண்ணுக்குட்டி வாங்கிக்கிறீங்க. ஏன் சார், நான் 1000 எருமை பத்தி கேட்டுட்டு இருக்கேன், நீங்க ஒரு எருமை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. தம்பி, நம்ம கவர்மெண்ட பத்தி உனக்கு தெரியாது. அது எப்பவுமே கொஞ்சம் மெதுவா தான் செய்யும். இப்ப உனக்கு ஒரு எருமையை கடனா கொடுத்திருக்காங்க. அதை நீ எப்படி பராமரிக்கிறேங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ கேட்ட 1000 எருமையை பத்தி கொஞ்சம் யோசிப்பாங்க. அது வரைக்கும் நான் பொறுமையாவா இருக்கணும்? தம்பி, இந்த ஒரு எரும மாட்டை வாங்குறதுக்கு நீங்க 3 பேர்ட்ட கையெழுத்து வாங்குனீங்க. நீங்க கேக்குற 1000 எரும மாட்டை வாங்கணும்னா இன்னும் நீங்க யார்கிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்குறதுக்கு ஒரு பெரிய பட்டியலே போட்டு நான் கொடுக்கறேன். இந்தாப்பா தம்பி, இந்த பெட்டியில இருக்கிற ட்ரெஸ் அவருக்கு போட்டு அந்த எரும மாட்டு பக்கத்துல நிறுத்தி ஒரு போட்டோ எடு. எதுக்குங்க என்ன போடலாம்? என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? இந்த வருஷம் எங்க பேங்க்ல நாங்க என்னென்ன சாதனைகள் பண்ணிருக்கோம்ங்கறத கவர்மெண்ட்டுக்கு காட்ட வேண்டாம்? அப்பா காவேரி விநாயகா, உன்னை நம்பிதான் இந்த தொழிலை நான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். உலகத்துல டென்மார்க் எப்படி பால் பண்ண தொழில சிறந்து விளங்குதோ அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டை உருவாக்கணும்ன்றதான் என்னுடைய நீண்ட நாள் லட்சியம். இந்த லட்சியம் நிச்சயமா நிறைவேறும். ஏன்னா தமிழ்நாட்டுல நிறைய எருமைங்க இருக்குது, அது மேய புறம்போக்கு இருக்குது, ஆனா மேய்க்க ஆளுங்க தான் இல்ல. உன்னோட பார்வை மட்டும் என்னுடைய பால் பண்ண திட்டத்து மேல விழுந்தா போதும், உனக்கு எடைக்கு எடை சாணி தரேன்னு வேண்டிக்கோ. பட்டணத்துக்கு போய் படிச்சு பட்டம் வாங்கி பணம் சம்பாதிப்பேன்னு நினைச்சா நீ என்னடான்னா மாட்டை வாங்கிட்டு வந்து என்ன சாணி எடை போட சொல்றியா? என் தலையெழுத்துறா. எங்க சாணி? இதான் நமக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மை. நீங்க ஏன் அதை சாணியை நினைக்கிறீங்க? செய்யும் தொழில தெய்வம் தெரியுமா? அப்ப சாணிய தெய்வங்கிற. ஏன் பொங்கல் அன்னைக்கு இதே சாணியை புள்ளியாருன்னு பிடிச்சி வச்சுட்டு நீங்களே சாமி கும்பிடல? இப்ப நாம எதை எப்படி நினைக்கிறோமோ அது அப்படிதான். இத சாணின்னு நினைக்கலாம், அதே நேரத்துல எரிவாயுக்கு பயன்படுற ஒரு ரசாயன பொருளா நினைக்கலாம்ல. இதுக்கு இங்கிலீஷ்ல பேரு கோபர் கேஸ். உன்னை இவ்வளவு செலவு பண்ணி படிக்க வச்சதுக்கு சாணியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் லாபம். தெரியாம தான் கேக்குறேன், இத எடை போட்டு நீ என்ன பண்ண போற? என்னைக்குமே ஒரு பட்டதாரி முட்டாள்தனமா செய்ய மாட்டான்பா. இப்ப சாணியோட அளவு கூடனாலோ குறைஞ்சாலோ மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். உடம்பு சரியில்லாத ஒரு மனுஷனால எப்படி சரியா உழைக்க முடியாதோ அதே மாதிரி உடம்பு சரியில்லாத ஒரு எருமையால சரியா பால் கொடுக்க முடியாது. இப்ப தெரியுதுங்களா நான் எதுக்கு சாணி எடை போட சொன்னேன்னு? என்னமோ அல்வாவா அள்ள சொல்ற மாதிரி சொல்ற. ஒண்ணு ஏம்பா, தொழில் ஆரம்பிச்சு முதல் வர வருமானம் லாபம் என்னங்கப்பா? தெரியும்டா, லாபம். 5 கிலோ 500 கிராம். டாக்டர் என்கிட்ட 4 கிலோ 500 கிராம் இருக்கும்ல சொன்னாரு. ஓ, நீங்க கண்ணுக்குட்டி சேர்த்து எடை போட்டிருக்கீங்களா? அப்ப கரெக்ட் தான். எருமை நல்லா ஆரோக்கியமா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் சாணி கணக்கு கரெக்டா இருக்கு. நிச்சயமா இருக்காது. ஏன்? காலையில இதே அளவு சாணி எடுத்து தண்ணியில கரைச்சி வாச தெளிச்சனே, அது எந்த கணக்குல சேர்த்தி? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இவ்வளவு எருமை போட்டது தானா? ஆமா, எனக்கும் அதே சந்தேகம் தான். ஐயா முனிசிப்பு, இந்த பாரத்துல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்களேன். ஆமா, பேங்க்ல ஏற்கனவே நீங்க ஒரு எருமை மாடு கடனா வாங்கியிருக்கீங்கல்ல? ஆமாங்க. நீங்க மட்டும் பெரிய மனசு பண்ணி இதுல ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே அதிக எருமை உள்ள ஒரு மாநிலமா நான் மாத்தி காட்டுறேங்க. அப்போ நான் கையெழுத்து போட்டா தான் உங்களுக்கு 1000 எருமை கிடைக்கும். நீங்க ஒண்ணும் உங்களை பத்தி பெருசா நினைச்சுக்காதீங்க. இது ஒண்ணும் எருமைக்கு கேரண்டி கையெழுத்து இல்ல. நீங்க கையெழுத்து போட்டாதான் நான் இந்த ஊருக்காரன், இவர் தான் எங்க அப்பா, இவருக்கு தான் நான் பிறந்தேன்னு கவர்மெண்ட் நம்புமா? அப்போ கையெழுத்து போட்டா எவ்வளவு கொடுப்பீங்க? எதுக்குங்க? அதெல்லாம் லஞ்சம்டா. நீ எங்க அப்பான்னு சொல்றதுக்கு நான் இவருக்கு லஞ்சம் கொடுக்கணுமா? எவ்வளவு சார்? அப்போ 100 ரூபா கொடு. இவர் எங்க சித்தப்பான்னு எழுதி கொடுத்துருங்க. ஏன்? என்கிட்ட 75 ரூபா தாங்க இருக்கு. சுமார் இன்னும் 25 ரூபா குறைச்சு 50 ரூபா கொடுத்துன்னு வச்சுக்க, உன்னை மாமான்னு எழுதி கொடுத்துருவோம். பரவாயில்லையா? உன் பையன்ட சொல்லுவே ரொம்ப பேசுறான். நீங்க மட்டும் ரொம்ப லஞ்சம் கேட்கலாம், நாங்க ரொம்ப பேசக்கூடாதா? அப்படிங்களா? இவரும் உங்க அப்பான்னு கையெழுத்து போட்டு தர முடியாது, பண்றத பண்ணியா? வாப்பா பக்கத்து ஊர் வியோ போய் பாப்போம். டேய், நாம இந்த ஊரு பக்கத்து ஊர் முனிசிப்பு கையெழுத்து போட்டா அது எப்படிடா செல்லும்? புரியாம பேசாத. இந்த ஆளோட பொண்டாட்டி பக்கத்து ஊர்,
இவங்கிட்ட கொடுக்குற 100 ரூபா கூட 50 ரூபா சேர்த்து 150 ரூபா அவங்கிட்ட கொடுத்துன்னு வச்சுங்க. இவன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டின்னு அவன் எழுதி கொடுத்துறான். அதுக்கேண்டா அங்க போவானே, அதே 150 ரூபா இவன்ட்ட கொடுத்தா இவன் கையெழுத்து போட்டு போறான். என்னடா சொன்ன? ஏய் 50 100 லஞ்சத்துக்கு அப்பா அம்மா மாத்திர நீ பொண்டாட்டி மாத்தினா கோவம் வருதா? பெரிய மனுஷன் நீ. தாசில்தார் ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ் எல்லாம் இருக்குடா, போய் வேடிக்கை பாரு. சீக்கிரமா துடுப்ப போடுங்க, வெண்ணெய் வியாபாரத்துக்கு போக லேட் ஆச்சு. ஏமா அந்த எருமையோட நிக்கிறாரு, அவர்தான் பால் பாண்டி எம்ஏ, பால் பண்ண வைக்க போறாரு. ஓ பாத்து இறங்குமா, வலிக்கு விழுந்துடாத. ஏங்க நீங்க எப்ப பால் பண்ண வைக்க போறீங்க? உங்களெல்லாம் பார்த்த உடனே எருமை பால் கறக்கவே வெக்கப்படுது. எருமையா வைக்கப்படுது? அது இல்லமா, நீங்க வெண்ணெய் வியாபாரம் பண்றீங்க, உங்களுக்கு தேவையான அளவு வெண்ணெய் கொடுக்க முடியலையே அப்படின்னு அந்த எருமை வெக்கப்படுது போட்டுருக்கு. ஏங்க எருமை எங்க கொண்டு போறீங்க? அக்கறைக்கு விக்கிறதுக்கு. விக்கிறதுக்கா? ஏமா என்னமா அது துணி தூக்கி மேல போட்டு விரல பிடிக்கிறேன்? விரல பிடிக்கலங்க, எருமைக்கு விலை பேசுறாங்க. எந்த விரல பிடிச்சா என்ன விலை எனக்கு எப்படியா தெரியும்? எந்த விரல பிடிக்கிறாங்கன்னு சொல்லுங்க, விலைய நான் சொல்றேன். நடு விரல பிடிச்சிருக்காங்க. நடு விரலா? அப்ப 400 ரூபாய். இந்தாமா இது கவர்மெண்ட் எருமை, கடன் கட்ட முடியாம தான் நானே சந்தைக்கு எடுத்து போறேன். நீ குடுக்குற 400 ரூபாய் வட்டி கட்டவே போதா தெரியுமா? அண்ணே நடுவரல விட்டுட்டு இப்ப கட்ட வரல புடிச்சிட்டாங்க. கட்ட வரல பிடிக்கிறாங்களா? இது மாடு வாரம் இல்ல, இது ஒரு மாதிரியான விவகாரம். தப்பிச்சு போடுங்க. பொதுமக்களே, இந்த எருமை சாதாரண எருமை அல்ல, அரசாங்கத்தோட எருமை. இதை நான் விற்பதற்கு காரணமே என்னுடைய சொந்த கஷ்டம் அல்ல, அரசாங்கத்தோட கஷ்டம். எனக்கு கொடுத்த 900 ரூபாய் கடன் தொகையை உடனடியாக திருப்பி தர வேண்டி அரசாங்கம் எனக்கு இதுவரை 9 முறை சீட்டு அனுப்பியுள்ளது. என்னுடைய இந்த 900 ரூபாய் அரசாங்கத்துக்கு சென்றால்தான் அவர்கள் பல நல்ல திட்டங்களை நிறைவேற்ற முடியுமாம். அதுவும் இல்லாமல் ஒரு பட்டதாரியான நான் கவர்மெண்ட் கஜானாவை நிரப்ப வேண்டிய காலகட்டத்தில் இருப்பதால் என்னுடைய அருமையான இந்த எருமையை விற்க வந்திருக்கிறேன். இந்த ஏலம் கேட்க வந்த உங்களை ஊக்குவிப்பதற்காக நான் ஒரு பரிசு திட்டம் வைத்திருக்கிறேன். அதாவது யார் இந்த எருமையை அதிக விலைக்கு வாங்குகிறார்களோ அவருக்கு என்னுடைய இந்த பட்டமளிப்பு உடையை இனாமாக தர இருக்கிறேன். ஆரம்பிக்கலாமா? சீக்கிரம் முடிடா, பணத்தை வாங்கிட்டு போலாம். இந்த அருமையான எருமையின் குறைந்த விலை 501. அப்போது நல்லதங்கா இளங்கொடியும் ஒவ்வொரு மக்களாய் தள்ளினா கிணத்துக்குள்ளே ஓடிய தலைமகனும் உத்தமிக்கே உரைப்பா. நான் சொல்ற மாதிரி சரியா? எங்க வீட்டு பிள்ளை படம் பாத்தியா? பாத்திருக்கேன். அதுல எம்ஜிஆர் நம்பியார கிளைமேக்ஸ்ல சாட்டு எடுத்துன்னு சாத்துன்னு சாத்துவார். அதே மாதிரி அந்த பிணாங்கரிய நீ போய் 4 சாத்து சாத்துற. பரமேஸ்வரனுக்கு பொம்பளைக்கு சண்டை போட்டாவே பிடிக்காது, சனியை விட்டுதுன்னு துரத்திடுவான். மத்தத நான் பாத்துக்கிறேன். மலேசியா பினாங்கை சேர்ந்த செல்வி நந்தினி சக்கரவர்த்தி அவர்கள் தன்னுடைய 27வது பிறந்த நாளை தமிழ்நாடு சேலம் ஜில்லாவில் அவர் இருக்காரா? வாழ்த்து கூறுவது. அவர் இருக்காரா? நீ யாரு? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? அவர் இருக்காரா இல்லையாங்கறத சொல்ல. நீ யாருன்னு சொல்லாம நான் ஏண்டி சொல்லணும்? நானா? நான் ஒருத்தனுக்கு பொண்டாட்டி. கிண்டலா பண்ற? ஏய் சும்மா டிடின்னு பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். நான் ஒருத்தனுக்கு பொண்டாட்டினா உனக்கு என்னடி அதுல கிண்டல் தெரியுது? தெரியும்டி. நீ எதை மனசுல வச்சுட்டு பேசுறேன்னு ஒல்ல இருக்கேன்னு பாக்குறியா? பின்னிடுவேன். பின்னியா என்ன பண்ணுவ? ஏய் எனக்கு பிறந்த நாள் அம்மா அப்பா எல்லாம் ரேடியோல வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க, நீ வந்து வம்பா பண்ற. என்ன பத்தி தெரியாது உனக்கு? என்ன பண்ற பாரு. கைய விட்டு பகரக்கு வரடி. பாத்துட்டு என்ன பண்ற? ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? அம்மா அண்ணே செய்யறதையும் செஞ்சுட்டு கவுந்தா படுத்திருக்க. எந்திரி எந்திரடி. சண்டை போட்டியா? அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நெரிச்சல கழுத்த. சண்டை போட்டியா? ஆமா. எனக்கு சண்டை போடுற பொம்பளை ஒத்து வராது. ஏற்கனவே சொல்லி இருக்க அந்த குரங்கு பெடல்கார பயலோட சண்டை போடாதன்னு. இப்ப என்னடான்னா எல்லாரோடையும் சண்டை போட்டுட்டு இருக்க. முதல்ல புறப்படு. என் வயித்துல வீசிட்டாங்க, அது படாத இடத்துல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏய் அவ்வளவுதான் புறப்பட சொல்லிட்டல, இதுக்கு மேல பேசின கொன்னுடுவேன். புறப்படு. புறப்படுறையா? எனக்குள்ள வேர்த்து கொட்டல. புதுசு பிஞ்சிரும். சீக்கிரமா இடத்த காலி பண்ணு, வீட்டை கழுவி விடணும். சரியான சுருப்பனக.